ஹாய்ங்க, வெல்கம் டு போனா லைஃப் ஸ்டைல் vlog. இன்னைக்கு வரலட்சுமி விரதத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு 10 பேர் கூப்பிட்ருக்கோம். சாப்பிட்றதுக்குலாம் வராங்க. ஸோ அதுக்கான vlog தான். ஹாப்பி வரலட்சுமி விரதம். எல்லாரும் லக்ஷ்மி பூஜை கும்பிட்ருப்பீங்க. யாரெல்லாம் கும்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ காலையில் ஆயிடுச்சு. இப்போது கோலம் போடணும் வாசலில். பூஜாவுக்கு இன்னைக்கு ஸ்கூல் இருக்குது. சரியான குளிரிங்க, செம்ம காற்று குளிராக இருக்குது. இப்போ வந்து வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும், சமையல் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 10 பேருக்கு சமையல்லாம் செய்யணும். அதுக்கான vlog இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸ்கூலுக்கு போகிறா, ஈவினிங் வந்துடுவா. 3 o'clock அப்படி வந்துடுவா. ஈவினிங் 3:30 கிட்ட வந்துடுவா. அதுக்கு முன்னாடி நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுருவோம். ஏன்னா குழந்தைக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கனால ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், இல்லைன்னா வீட்டில் வச்சுருப்பேன். இல்லைம்மா, எக்ஸாம் நடக்குது. ஸோ இது வந்து என்னோட வரலட்சுமி விரதத்துக்கு சாரி. நல்லா இருக்கா சொல்லுங்க. அப்புறம் இது என்ன ஸ்கூல் எப்படி இருக்கு சொல்லுங்க. இது வந்து கான்ட்ராக்டா இருக்கட்டும்னு ஒரு ப்ளவுஸ் போட்டேன். ஊர்லேருந்து கொண்டு வரல எதையும் சரியா. இதெல்லாம் எப்போ கொண்டு வந்தது அப்படியே வச்சிருக்கேன். இந்த மாதிரி நாள் கிழமையில போட்டுக்கிறதுக்காக. நல்லா இருக்கா சொல்லுங்க. வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இங்கே பாருங்க, வெளிச்சமே வந்துருச்சு. ஸோ வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பூஜாவுக்கு டிஃபன் பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்துடணும். நேற்றே மாவு அரைச்சி வச்சுட்டேன். இன்னைக்கு பூஜாக்கு இட்லி மாதிரி செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்துடலாம். மாவு பொங்காத மாதிரி இருக்குல்ல. கூலிங்ல இங்க பொங்கவே மாட்டுது மாவு. சவுண்ட் கம்பெனி ஸ்பீக்கர் போயிடுச்சு போலமா. டைம் ஒரு 6 o'clock இருக்குமா? எப்பவுமே அங்க மட்டும் போடுவோம். சரி, இன்னைக்கு ஃபெஸ்டிவலா இருக்கனால இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த கல்ல கொஞ்சம் போடுறது கஷ்டம், அவ்வளவா தெரியாது. தெரியுதா நான் போடுற கோலம் மாடல்? தெரியுதா? தெரியுது. ஃபேக்டரி ஓடுற சத்தம் பயங்கரமா கேட்குங்க. ஆமாம்மா. கால் முடியா? சரி, நான் உங்களுக்கு லஞ்ச் சாப்பிடுறேன். பாய் பாய் பாய். எத்தனை மணிக்கு வருவேன்? 3:20. சரி, பார்க்குறோம். பாய். பாய் நானா. இவரையும் பாய் சொல்றாரு. விட்டு தானே வரப்போறாரு. இவரே எதுக்கு பாய் சொல்லிட்டோம்? என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் வேலையே ஸ்டார்ட் பண்ணல. மாதிரி உளுந்து ஊறுது வடக்கி, அப்புறம் தோரம்பருப்பு சாம்பாருக்கு, அப்புறம் சக்கரை பொங்கலுக்கு பருப்பு அரிசி எல்லாம் ஊறிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் உருளைக்கிழங்கு சாப்பிட்டு வச்சிருக்கேன். மணி ஒரு 10 இருக்குங்க. 10 இருக்குமா? 12 மணிக்கெல்லாம் சாப்பிட வருவாங்க. இன்னும் ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணல. இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணும். கரண்ட் முதல் போடுறதுக்குள்ள நம்மளுக்கு எப்பவுமே கரண்ட் பிரச்சனை. அதனால வடைக்கு ஃபர்ஸ்ட் அரைச்சி ஒரு பக்கம் வச்சோம்னா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அதனால வடைக்கு ஃபர்ஸ்ட் அரைச்சிடுறேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் லட்சுமி பூஜை இருக்கனால வரவங்களுக்குலாம் சாப்பாடு போடணும்னு சொல்லியிருக்கா இல்லையா. வடை பாயசத்தோட தான் சாப்பாடு. அதுக்காக முருங்கைக்காய் போட்டு சாம்பார், அப்புறம் கோஸ் கேரட்டு பீன்ஸ்லாம் போட்டு ஒரு பொரியல், உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் போட்டு ஒரு கிரேவி, அப்புறம் வடை பாயசம் சக்கரை பொங்கல். இதுதான் நம்ம வீட்டோட மெனு சாப்பாடுக்கு. அதுவும் இல்லாமல் முடிஞ்சால் சொய்யம் செய்யலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். டைம் இருந்தால் சொய்யம் செய்வேன், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா சக்கரை பொங்கல் இருக்கு இல்லையா. அதனால ஸோ வர்றது வந்து ஒரு 10 பேர்கிட்ட சொல்லியிருக்கோம். 5 பேருக்கு தாம்பலம் ரெடி பண்ணியிருக்கோம். எத்தனை பேர் வந்தாலும் சரி சாப்பிடணும். அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செய்யலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். முதல்ல போய் வடைக்கு மாவு அரைச்சிட்டு வந்துடுறேன். கரண்ட் போயிடும். இன்னும் 2 ஹவர்ல நம்ம முடிக்கணும் இல்லம்மா? 12 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. இன்னும் 2 ஹவர்ல முடிக்கணும். பூஜாக்கு ஸ்கூல் இருக்குங்க. பூஜா காலையிலே கிளம்பிட்டாங்க. எக்ஸாம் நடந்துட்டு இருக்கனால பூஜாக்கு ஸ்கூல் இருக்கு.
மோகிதாக்கு ஸ்கூல் இல்லை, எனக்கு அது ஒரு ப்ளஸ். மோகிதா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கா. ஸோ மோகிதா வச்சு பேலன்ஸ் பண்ணிடுவேன். பூஜாமா இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், ஸ்பீடாக ஒர்க்கை முடிச்சிடலாம். ஏன்னா 2 பேர் இருப்பாங்களே, அதனால பரவாயில்ல. மோகிதாவாது இருந்தால் அது ஓகே. சரி, நான் ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிடுறேன். கரண்ட் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அரைச்சிடுறேன். தண்ணி கூட கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் திக்காக அரைக்கணும் வடைக்கு. ஏன்னா அரையவே மாட்டேங்குது. ஓடுது, தெரியல. ஓடு கண்டுபிடிச்சா கரண்ட் வேற அப்பப்போ போயிடும்ல. மாவு அரைச்சிட்டிங்களா? மாவு மட்டும் அரைச்சி வச்சிருக்கோம். இன்னும் பருப்புலாம் வேக போடணும். சாம்பாருக்கு காயெல்லாம் கட் பண்ணணும். நிறைய வேலை இருக்கு. நிறைய வேலை இருக்கு. உருளைக்கிழங்கு வெந்துருச்சாமா? இதுதான் வீக்கப்பட்டேன். எப்படியோ சாம்பாருக்கு இப்போதான் விசில் வந்திருக்கு. ஒரு பக்கம் காலிஃப்ளவர்லாம் வெந்துட்டுருக்கு. எனக்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. என்ன பண்ணுறான்னா, உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி தர சொன்னேன். வேக வச்சது கிரேவிக்காக அதை வந்து கட் பண்ணி கொடுத்துட்ருக்கா மோகிதா. நான் இப்போ வரைக்கும் சாம்பார் பருப்பு வேக வச்சுருக்கேன். இப்போ கடையணும். பருப்பு கடைஞ்சிட்டு தாளிக்கணும். ஸோ காயெல்லாம் ஒரு பக்கம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கோஸு, அப்புறம் காலிஃப்ளவர், பட்டாணி, அப்புறம் கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டு சமைக்கணும். ஸோ இப்போதைக்கு இந்த வேலை தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆல்ரெடி வந்து ஒரு பாப்பா வந்திருக்காங்க தாம்பலம் வாங்குறதுக்காக. வெயிட் பண்ண சொல்லியிருக்கோம். உட்காந்துருக்காங்க. சரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சமைச்ச அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு கொடுப்போம் இல்லையா, அதனால் உட்கார வச்சுருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய வேலை இருக்குது. இன்னும் ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஸோ ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு காட்டுறேன். அளவுலாம் நான் போட மாட்டேங்க. எனக்கு தோன்ற அளவு தான் போட்டு சமைப்பேன். இந்த அளவு போட்டால் இப்படி இருக்கும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டேன். எனக்கு ஓகேவா இருக்குது, இந்த அளவு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன்னா ஓகே. அதுக்குன்னு ரொம்ப காரமாலாம் செய்ய மாட்டேன். கரெக்டான அளவில் தான் காரம் அப்படி பைப்புற மாதிரி இருக்காது. வேறு சின்னது, ரொம்ப கிச்சன் வேறு ரொம்ப சின்னதாக இருக்குது. இல்லை நிற்கக்கூடிய ஒரு ஆள் நின்னா ஒரு ஆள் வெளியே போடும். இது என்னம்மா பண்ண முடியுங்க? இது என்ன பண்ணுவீங்க? சாம்பாருமா? சாம்பாருக்கா? வெஜிடபிள் போட்டா சாம்பார்? ஆமாம், அப்படிதான் பண்ண. வெறும் சாம்பார் இருக்கக்கூடாது. உப்புலாம் செக் பண்ண முடியாது இன்னைக்கு சாமிக்கு செய்கிறனால. ஸோ கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி குக்கரில் அதில் ஊற்றிடணும். அவ்வளோதான். பொரியல் ஆகிட்டுருக்கு. உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணணும். சாம்பார் கொதி வந்துட்டுருக்கு. இந்தியன் ஃப்ளாக் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கே. ஒயிட், ரெட் அண்ட் க்ரீன். ரெட், ஆரஞ்சு. அம்மா கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. எங்க இருந்தாலும் நம்ம நாட்டோட கொடியை மறக்கவே கூடாது. சரியா வைத்தா சமையல் கூட செஞ்சு சாப்பிட்டுருணும். தண்ணி மட்டும் இருமா. உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணிக்கலாம். சாம்பார் ஆயிடுச்சு. அப்புறம் கோஸ் பொரியல் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாயசம் சக்கரை போடுறது. இப்படியோ உருளைக்கிழங்கு கிரேவிக்கு வந்தாச்சு. எல்லாத்துலேருந்து ஜம்பாய் கேம்ஸில் வின் பண்ணாமல் இருக்காங்க. அந்த டைம்குள்ளே செய்யணும் போது அந்த பதட்டமாக இருக்கும். இது மம்மிக்கு கேம் மாதிரி இல்லைம்மா? எல்லாம் நம்ம டைமுக்கு கூப்பிட்டுருவோம். அந்த டைமுக்கு எல்லாரும் வருவாங்க. அதுக்குள்ளே நம்ம எல்லாம் செய்யணும் இல்லையா, வர வச்சு உட்கார வச்சு செய்யணும். காலிஃப்ளவர் கிரேவி முடிஞ்சிச்சுமா? பொட்டேட்டோ கிரேவி தானம்மா?
காலிஃப்ளவர் பொட்டேட்டோ எல்லாம் போட்டிருக்கோம், அதனால காலிஃப்ளவர் தானே தப்பா? சரி சரி. அவ்வளோதான். இப்போ வந்து அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம், அதுலேயே இருக்க வேண்டாம், அதில் மாற்றிக்கலாம். வருஷம் அதில் தானேம்மா போடுவீங்க? இருக்கு. அடுத்தது பொங்கல் கிட்ட போகணும். பொங்கலா? சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல். பொங்கல் பாயசம் பண்ணணும், சக்கரை பொங்கல் பண்ணணும். இது ஒன்று பேலன்ஸ் இருக்குது. வடை வர சொல்லணும். எவ்வளோ பண்ணிட்டோம், பண்ணணுமா? பண்ணலாம். சொய்யம் ஒரு வாட்டி செய்யணும். சொய்யம் வேறு செய்யணும். அது ஊர் தான் தெரியல. கடலப்பருப்பு ரொம்ப நேரமாக ஊறுற மாதிரியே காமிக்குது, ஆனால் அது ஊறுற மாதிரியே ஃபீல் இல்லை. இது மாதிரி தடிசாவே இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்டாங்க அதெல்லாம் ஊறிச்சுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது தடிசாவே இருக்குது. நான் பார்க்கணும். இதெல்லாம் வந்து ஒரு 24 hours இருக்கும். சக்கரை பொங்கலுக்காக வச்சுருக்கேன். வெள்ளம் போட்டு சக்கரை பொங்கல் தாளிக்கணும். சரி, இப்போதைக்கு இதை எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வச்சிடலாம் சாமி ரூமில். இப்படிதான் தூக்கிட்டு போய் சுடுது. அம்மா வெள்ளம் எக்ஸ்ட்ராவா வேண்டுமா? பத்தாது. ஆர்வ கோளாறில் வெள்ளை கட்டிகளாக சேர்த்துட்டேன். அதை இடிச்சு சேர்த்துருக்கணும், அதை இடிச்சு தூள் பண்ணி சேர்க்கணும். எனக்கு இருக்க திமுருக்கு நான் அப்படியே போட்டாச்சு. இல்ல இடிக்கணும்னு ஒரு ஐடியா தான், பட் ஆனா அந்த மறந்து இடிக்க சொன்ன ஆள் அந்த மாதிரி. நம்ம ஆள் அப்படி இடிப்பாங்க. இடிச்சா மாதிரியும் இருக்கணும், இடிக்காத மாதிரியும் இருக்கணும். பாரு எவ்வளவு பெரிய கட்டி. இந்த இடிச்சிருக்கு தான் அந்த தூள் போட்டேன். இவ்வளவு பெருசு கட்டியா இருக்கு. எல்லாமே தூளா இருக்கும், நல்லா இடிச்சிருப்பாங்க நம்பி உள்ள தூக்கி போட்டேன். கட்டி கட்டியா இருக்கு, வெள்ளம் கரையும் அப்படின்னு நம்புறோம். ஆர்வ கலர்ல எதையும் பார்க்கல, அப்படியே தூக்கி போட்டாச்சு. கரைஞ்சிட்டு பார்க்கலாம். கரைச்சிட்டு சேர்த்துருக்கலாம்ல. நான் அதான் சொல்லலாம்னு நினைச்சேன். நாளைக்கு சொல்லு. இந்த குக்கிங்லலாம் எனக்கு சரியா தெரியாதுல்ல. பார்ப்போம். கரை நம்பிக்கை. அதுக்கான நேரத்தை கொடுத்தா கரைஞ்சிரும். அவசரப்பட்டா கரையாது. சரி, ஓகே. நமோ நாராயண, நமோ நாராயண, நமோ நாராயண. நம்ம இதில் வந்து சக்கரை பொங்கல் எப்போ செஞ்சாலும் கொஞ்சமாக பால் வந்து 2 ஸ்பூன்னா விடணும்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக நெய்யும் விடணும் அது கூடவே. ரெண்டுமே போட்டுட்டு சிம்லேயே இருந்துச்சுன்னா அப்படியே அது கரைஞ்சி வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாயசம் பண்ணணும். அம்மாவுக்கு மட்டும் ஒரு என்னம்மா சக்கரை பொங்கல் இதில் வைக்கலாம், கரெக்டாக இருக்கும். பார்த்துக்கிறேன். இதில் பாயசம் பண்ணிடலாம், பர்ஃபெக்டாக இருக்கும். கடையை மூடினாலும் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுவேன் உள்ள. இது ஒரு தொல்லடி. இந்த இது ஜவர் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படியா? அப்படியே நீ விட்டுட்டேன்னா உள்ள நின்றுடும் மாவு மாதிரி. அப்படியா? நான் என்ன பண்ண போறேன், ஜவரிசி கொஞ்சம் ஊற வச்சுட்டு ஈவினிங்கா சக்கரை போட்டு அதில் வேக வச்சுட்டு நானே ட்ரை பண்ணுவேன். பொருள் நான் செஞ்சிட்டு இருக்கேன். இந்த பாரு, அந்த கடலைப்பருப்பு வெந்துச்சா செக் பண்ணுமா? ஊறிடுச்சா? சாரி, ஊறிடுச்சா பண்றீங்க இப்ப? பாதாம் அதான் இடிக்கல் இருக்கே. இடிக்கல் அதோ அதில் போட்டு இடிச்சா எல்லாம் சதுரும். இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுட்டு ஓப்பன் பண்ணால் அப்படி அம்மாவுக்கு பிரெயின் ஜாஸ்தியாக இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு மட்டும்தாலுமா கை வைங்க. கையை வச்சா இடிச்சிடுறதுக்கா? 2 செகண்டுக்கு மேலே தான் எனக்கு ரியலைஸே ஆகுது. நீ தாராளமாக விடலாம், அப்போ தான் சாமிக்கு பிடிக்கும். யானை வர இல்லை. இங்கே பாத்திரம் இருந்தால் நல்லாயிருக்கும். பாத்திரங்களே இருக்க மாட்டேது. ஒன்று ஒன்று கழுவி செய்கிறாங்க. ஒரு பாத்திரம் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது பயமாச்சு. மாட்டேன். லாஸ்டான ப்ராசஸ் வடை. ஆமாம், சுத்தமாக ஊற மாட்டேங்குது. நாம் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. ஒரு ஈடு சாப்பாடு ஃபஸ்ட்டு சாப்பாடு வடிச்சிருக்கேன். இன்னொரு ஈடு வெந்துக்கிட்டு இருக்கு. பாத்திரம் இல்லாதனால ஒரே இதுவாக வச்சுட்டுருக்கலாம். பாத்திரம் இருந்திருந்தேன். நம்மகிட்ட பாத்திரம் இல்லைல்ல. ஆமாம், எல்லாமே பெரிய பெரிய பாத்திரமே இல்லையே, குட்டி குட்டியாக இருக்கு எல்லாம். வடை மட்டும் போட்டு எடுத்துட்டேன்னா பெரிய வடை. அவ்வளோதான், அதோட சமையல் வேலை முடிஞ்சிடுச்சு. பூஜை இருந்துச்சுன்னா சொய்யத்துக்கு ரெடி பண்ணி அதுவும் ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டு செஞ்சுருக்கலாம். பட் ஆனால் ஊரில் டைம் ஆனால் இருக்குன்னு நினைக்கிறேன். டைம் ஆகலை. டைம் வந்து 12:10 ஆயிடுச்சு. 12:10 10 தான் இருக்கு. 12:30
1 o'clock வருவாங்க சாப்பிட்றதுக்கு. 1/2 hour தான் இருக்குது. சாதம் வெந்துச்சுன்னா வாழை போட்டு விடுவோம். மாவு அப்படியே ஊற்ற முடியும். அம்மா உங்களுக்காக எவ்வளோ நல்லதாக சொல்கிறேம்மா, ஆன் பண்ணாமலே போட்டுட்டு. இல்லை ரொம்ப சூடாயிடுச்சு கடாய். கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிதமாக வச்சுட்டோன்னா வேகும், பொறுமையாக வெந்து வரும். ஹைலேருந்து இல்லை அப்புறம் வந்து தீஞ்சிடும். அதனால் இதெல்லாம் எப்போ நீ கற்றுக்கோங்க ஏம்மா? இந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்வி நம்ம எப்படி கேட்குறீங்க? சாப்பாடு இது வேற சாப்பாடு, இது ஒரு விதமாக வடிக்கிற சாப்பாடு. என்னம்மா தண்ணி இருந்தா கொஞ்சம் வடி அந்த நீ கையில் தண்ணி நினச்சிட்டு தானே போட்டீங்க, அதனால் நல்லா இருக்கும். அதனால இல்லை, கரண்டியில் தண்ணி இருக்கு. அப்போ துடைக்கணும்ல. தெரியும் தண்ணி என்னம்மா நீங்கள் இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும்? எவ்ரி டைம் மம்மிக்கு வந்து அட்வென்ச்சர்னா ரொம்ப பிடிக்கும். தீபாவளி, போகி, கையில் கூட கை கட் பண்ணிக்கிட்டது காலையில். போகி, காயம். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து எண்ணெயில் ஒரு விளையாட்டு விளையாடலான்ட்டு மம்மி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாமிக்கு செய்யறது எவ்வளோ சீரியஸாக செய்வாங்க தெரியுமா? அந்த சீரீஸ் மம்மி கிட்ட இருக்காது இல்லைம்மா? இதெல்லாம் செஞ்சால் நம்மளுக்கு செய்கிற மாதிரியே இருக்கா. தள்ளு, ஒரு வடை எகிரி வந்து முகத்திலேயே விழ போது பரிமாறுகிறது. தள்ளு. அம்மா வெடியுமா வடை கூட? சும்மா சொன்னேன், நீ நம்பிடுவியே, எது சொன்னாலும் நம்புவேன். நல்ல பொருள் அந்த மாதிரி நடிப்பேன். அம்மா நிஜமா நான் நம்பிட்டேம்மா, வடை வெடியும்னு நினச்சிட்டோம்மா. சரியா? அம்மன் படத்துல கையை விழுட்டு சாதம் விட்டு விட்டது பாபா. ஆமாம் பண்ணுங்க, நீ பண்ணு. உள்ள வடை அப்படியே கையில் எடு. நான் வந்து குழந்தையா? நீ தான் குழந்தை. நான் குழந்தைன்னு சொல்லவே இல்லை, நீ எடு. இப்போ வந்து அம்மனோட அருளால மோகிதா வடையை எண்ணெய் கடையிலேருந்து டைரெக்டாக கையில். அம்மா அது எப்படி என் கையெல்லாம் எப்படி ஆகிடும் தெரியுமா? கரண்டி வசதிலாம் இல்லாத மூக்கில் வந்து எண்ணெய். அப்புறம் என்னால் எழுத முடியாது. நீ எழுதிடுவா, நீ பக்கமா எழுதிட்டா. எனக்கு எக்ஸாம்லாம் இருக்கு. அப்புறம் நிறைய விஷயம் அப்புறம் சொல்ல வேண்டியது. மம்மி காட்டுங்கம்மா. நல்லா வந்துருச்சு. தனியாக ஸ்டார்டிங்கில் அப்படி தான் வரும் போல இருக்கு. போக போக ஸ்டார்ட் ஆகிடும். கொஞ்சம் நான் வடை போட்டு எடுத்துட்டோன்னா லஞ்ச் ஓவர். அம்மா சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சாமி கும்பிடணும், அப்புறம் அது கரெக்டாக இருக்கும். முடிச்சிட்டிங்களாம்மா? எப்படியும் வடையை போட்டு இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்கிறது, முடிஞ்சிச்சு. ஏன்னா நிறைய பேர் வரனால நிறைய போட்டிருக்காங்க இல்லை மேம்? ஆமாம். எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு சாமிக்கும் படையல் போட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சுங்க. எல்லாம் பண்ணி முடித்ததும் எல்லோரும் கரெக்டாக வரவும் செஞ்சிட்டாங்க. அப்புறம் சாமிலாம் கும்பிட்டு முடித்ததும் எல்லாருக்கும் சாப்பாடெலாம் பரிமாறினேன். எல்லோரும் சாப்பிட்டாங்க. வாழை போட்டு தரையில் உட்காந்து சாப்பிட்ற பழக்கம்லாம் இவங்களுக்கு இல்லைங்க. அப்படிலாம் என்னென்னு கூட தெரியாது. அதனால் பிளேட்டில் வாழை இலையை வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டேன். அவங்க அப்புறம் சாப்பிட்டாங்க. எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டாங்க. காரம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் செஞ்சுருந்தேன். இங்கே இருக்கவங்களுக்கு காரம்லாம் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு காரம்லாம் பார்த்து இவங்களுக்காகவே கொஞ்சம் கம்மியாக செஞ்சுருந்தேங்க. இவங்க எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது. இந்தியாவிலேருந்து தான் இன்னும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஆனாலும் இங்கேயும் பரவாயில்ல, நான் கூப்பிட்ட ஒரு வார்த்தைக்கு இங்கே இருக்கவங்க எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுவே எனக்கு சந்தோஷம். சைடில் நானும் மோகிதா வந்து வரவங்களுக்கெலாம் தாம்பலம் மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். வாங்கி வச்சிருந்த பொருள் எல்லாம் ஒரு 5 தட்டு போல் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோங்க. பூஜாவும் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பூஜாக்கு அன்றைக்கி ஸ்கூல் எக்ஸாம் இருந்தனால பூஜாவை அனுப்பிச்சிட்டேங்க. மோகிதா மட்டும் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கவங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இதெல்லாம் அவங்க பார்த்தது இல்லை இல்லையா, முதல் தடவை பார்க்குறனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றிலாம் சொன்னாங்க. நான் தான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் கூப்பிட்டதும் வந்ததுக்கு.
அதுக்கப்புறம் என்னெல்லாம் ப்ளஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்கங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே இருந்ததுங்க. இங்கே இருக்கவங்கலாம் வந்து எனக்கு கலந்துட்டு என்னை ப்ளஸ் பண்ணதெல்லாம் இன்னும் நம்ம ஊரில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். நான் ரொம்ப தூரம் இருக்கேன் அப்படின்றதெல்லாம் அப்பப்போ மறக்கிறதுக்கு காரணம் இவங்க எல்லாருமே தான். இவங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த vlog பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.